இன்னும் ரேஷன் கார்டே வாங்காம இருக்கீங்க. அவங்கெல்லாம் நேர்ல போய் அலைஞ்சு தெரிஞ்சு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணி தான் நம்ம ரேஷன் கார்டு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் அதுதான் இல்ல. நாம இப்போ ஆன்லைன்ல ஈஸியா ரேஷன் கார்டை அப்ளை பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நியூ ரேஷன் கார்டுல நேமை ஆட் பண்ணணும்னா உங்களோட பழைய ரேஷன் கார்டுல இருந்து ஃபர்ஸ்ட் உங்க நேமை ரிமூவ் பண்ணணும். அப்போதான் நீங்க நியூ ரேஷன் கார்டுல உங்க நேமை ஆட் பண்ணவே முடியும். இப்போ நியூ ரேஷன் கார்டு அப்ளை பண்றதுக்கு நான் கீழே கொடுத்திருக்க இந்த வெப்சைட் குள்ள வந்துருங்க. இந்த பேஜ்ல புதிய மின்னணு அட்டைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன்ல ஃபேமிலி ஹெட் நேம் கேட்டிருக்காங்க. அதுல உங்களோட ஃபேமிலி ஹெட் யாரோ அவங்க நேமை அதுல என்டர் பண்ணுங்க. பக்கத்துல அதையே தமிழ்ல என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருக்காங்க. அதுல உங்களோட ஃபாதர் இல்லைன்னா ஹஸ்பண்ட் நேமை என்டர் பண்ணுங்க. பக்கத்துல அதையவே தமிழ்லயே என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதுல உங்களோட ஃபுல் அட்ரஸை கரெக்டா என்டர் பண்ணுங்க. பக்கத்துல அதே உங்க அட்ரஸை தமிழ்ல கரெக்டா என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க போட்டோவை நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால உங்க போட்டோவை ரெடியா வச்சுக்கோங்க. உங்களில் யாரு ஃபேமிலி ஹெட்டோ அவங்க போட்டோவை தான் நீங்க அப்லோட் பண்ணணும். அதனால அவங்க போட்டோவை ரெடியா எடுத்து வச்சு இதுல அப்லோட் பண்ணிடுங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்க டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருப்பாங்க. அதுல உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை கரெக்டா என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்க தாலுகா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுல உங்களோட தாலுகாவை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க எந்த வில்லேஜ்னு கேட்டிருக்காங்க. அதுல உங்களோட வில்லேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பின்கோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுல உங்களோட பின்கோடை ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுல உங்க மொபைல் நம்பரை கரெக்டா என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உறுப்பினரை சேர்க்கங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஏற்கனவே உங்க ஃபேமிலி ஹெட் நேம் இருக்கும். அதுல அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டா என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ஜெண்டரை ஆட் பண்ணணும். அதுல அவங்களோட ஜெண்டரை கரெக்டா ஆட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒன்ல இந்தியன் சொல்லி ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஆக்குபேஷன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுல நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட சேலரி என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுல உங்களோட மந்த்லி சேலரி எவ்வளவோ அதை கரெக்டா என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க. அதுல மாற்றுத்திறனாளியா இருந்தா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அடுத்து மற்ற ஆவணங்கள்னு ஒன்று இருக்கும். அதுல உங்க ஆதார் கார்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதுல சூஸ் ஃபைல்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்க ஆதார் கார்டை அதுல அப்லோட் பண்ணுங்க. அது பக்கத்திலேயே உங்க ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க. அதுல உங்களோட ஆதார் கார்டு நம்பரை ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நீங்க அப்லோட் பண்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரே அட்ரஸ்ல இருக்கணும். அப்பதான் நீங்க நியூ ரேஷன் கார்டை அப்ளை பண்ண முடியும். அதனால அதை மட்டும் கரெக்டா இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே அட்டைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல அரிசின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்ல நீங்க ஓன் ஹவுஸ்ல இருந்தீங்கன்னா சொந்த வீடுன்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்ல உங்க வீட்டு ஒரு ரெசிப்டை அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒன்ல உங்களுக்கு கேஸ் கனெக்ஷன் இருந்தா இதை ஃபில் பண்ணுங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இருக்க செக் பாக்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணிட்டு பதிவு செய்யணும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நாம புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியாச்சு. இதே போல நீங்களும் உங்களுக்கு நியூ ரேஷன் கார்டு வேணும்னா நீங்க ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்கை கீழே கொடுத்துட்டு போங்க.